வணக்கம் நண்பர்களே. தமிழர் திருநாளாம் சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களை கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இன்றைய செய்திக்கு போகலாம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 2026 கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். ஈரான் அமெரிக்க யுத்தத்தோட உலக ஒழுங்கு வேறு விதமான ஒரு பரிமாணத்தை எட்ட போகுது என்று சொல்லி நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைய வீடியோவிலேயும் அதை பற்றிய கருத்தை தான் சொல்கிறதுக்கு இருக்கிறேன். நான் பார்த்த வரையிலும் கேட்ட செய்திகளும் நடக்கிற நடப்புகளையும் பார்க்கல உலக ஒழுங்கு மாற்றியமைக்கப்பட இருக்கிறது என்ற மாதிரி தான் இருக்குது. ஏனென்றால் அமெரிக்காவினுடைய கையில் தான் இன்றைக்கு உலக நாடுகள், உலகத்தில் பெரிய பெரிய வல்லரசு நாடுகளாக சீனா, ரஷ்யா, இங்கிலாந்து, பிரான்ஸு இருந்தாலும் அமெரிக்கா தான் இவை எல்லாருக்கும் தலைவர் போல நடந்து கொண்டதை மற்ற நாடுகளும் ஏற்றுக்கொண்டு தான் இருந்தது. இன்றைக்கு பெரிய எதிரணியில் ரஷ்யா இருந்தாலும் சரி, எதிரணியில் சீனா இருந்தாலும் சரி, அமெரிக்காவை மிஞ்சி போகிறதில்லை. அமெரிக்கா விதிக்கிற வரிகளுக்கு ஏற்றுக்கொண்டு அல்லது அமெரிக்கா போடுற சில சட்ட திட்டங்களுக்கு மற்ற நாடுகள் எல்லாம் ஒத்து போகிறதால இந்த சீனாவும் ரஷ்யாவும் அதை எதிர்க்காமத்தான் ஒரு சுமூகமாகவோ சுமூத்தாகவோ போய்கொண்டிருந்தவை. வியாபாரங்கள் மற்றது வேறு கொடுக்கல் வாங்கல்கள் செய்ய வேண்டுமென்றபடியால் வேறு முரண்பாட்டுக்கு நிற்காமலுக்கு போய்கொண்டிருந்தது. உலகத்தினுடைய பெரிய அண்ணன் போலே அமெரிக்கா இருந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு ஈரானுடைய சண்டை, ஈரானுடைய யுத்தம் இன்றைக்கு அது வேறு விதமாக மாற்றி அமைக்க போகிறது என்ற மாதிரி இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் அமெரிக்காவினுடைய தலைவராக இருக்கிற டொனால்ட் ட்ரம்பும் ஒரு காரணம் என்ற மாதிரி தான் இந்த உலகத்தில் உள்ள ஆய்வாளர்கள் சொல்லி கொண்டிருக்கணும். இந்த இடத்துல வேறு ஒரு தலைவர் ஜனாதிபதியாக இருந்திருந்தால், அமெரிக்காவில் இருந்திருந்தால் இப்படியான நிலை வந்திருக்காது. ஒபாமா மாதிரியான ஒருவர் இருந்திருந்தால் வேறு மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்திருக்கலாம். டொனால்ட் ட்ரம்ப் அப்படியான நிலைப்பாட்டுக்கு வரக்கூடியவரும் இல்லை. அவர் அப்படியான ஒரு உளவியல் ரீதியாக அவர் ஒரு பணிஞ்சு போகக்கூடிய தன்மையில் இருந்தவராகவும் இல்லை என்ற மாதிரி தான் இன்றைக்கு உலக ஒழுங்கு சொல்லி கொண்டிருக்குது. அவர் வாயில் வருகிற வார்த்தைகளெல்லாம் தூசணங்கள் கதைக்க துவங்கிட்டார். டொனால்ட் ட்ரம்பினுடைய வார்த்தை பிரியோகங்கள் கடுமையாக இருக்கிறது. ஈரானியர்கள் எல்லாம் விபச்சாரிக்கு பிறந்தவர்கள் என்று சொல்கிறார். அதுக்கு ஈரானும் சரியான பதிலடியை கொடுத்துருக்கிறது. எங்களை விட நீங்கள்லாம் அப்படி பிறந்தவர்கள் என்று சொல்லி அதுக்கு விளக்கமும் சொல்லியிருக்குது. அதனுடைய உச்ச கோபத்திலேயும் உச்சமான ஈகோவிலேயும் டொனால்ட் ட்ரம்ப் நிற்கிறது தெரியுது. இன்றைக்கு ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படாவிட்டால் ஈரானுக்கும் பெரிய வர்த்தகத்தில் பெரிய அடி விழுந்துவிடும். அந்த நாட்டினுடைய உற்பத்தி பொருட்கள் என்றால் எண்ணெய், வளம், மற்றது கேஸ் போன்ற உற்பத்தி பொருட்களும் வேறு கைவினைப் பொருட்களுமாக இருந்தாலும் கூடுதலான வருமானத்தை கப்பல் வழியாக வியாபாரம் செய்துதான் ஈரான் அந்த பொருட்களை ஈட்டி கொண்டிருந்தது. இன்றைக்கு ஹோர்முஸ் நீரிணை தடுத்து நிறுத்தப்படுமாக இருந்தால் இன்னும் ஒரு வழியை திறக்கிறதுக்கு நீண்ட காலங்கள் எடுக்கும். அது வழியை திறக்கிறதாக இருந்தாலும் வேறு நாடுகள் வழியாகத்தான், பாகிஸ்தான் வழியாக அல்லது ஆப்கானிஸ்தான் வழியாகத்தான் முயற்சி செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டான கட்டத்தில் ஈரான் தள்ளப்படும் என்றபடியால் ஈரானுக்கு இந்த ஹோர்முஸ் நீரிணை மிக முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறபடியால் அதை தடுத்து வைக்கிறதுக்கு ஈரான் விரும்பவில்லை. இன்றைக்கு அதை தடுத்து வச்சு அதில் வர பொருட்களை வெளியில் போகாமல் பண்ணியாவது ஈரானை ஒரு தன்னுடைய சொல்லுக்கு கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு அமெரிக்கா கொண்டு வந்து போர்க்கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கணும். இதில் இப்படி செய்து ஈரானை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரது ஒரு பக்கம் இருந்தாலும் உலக நாடுகளுடைய பொருளாதாரம் அடிபட்டு போய்விடும். எண்ணெய் வெளியில் போகலை என்று சொன்னால் அத்தனை நாடுகள், இங்கே தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள நாடுகள், சீனா போன்ற நாடுகள், எல்லா நாடுகளும் எண்ணெய் இல்லாமலுக்கு அடிபட்டு போய்விடும் என்ற பயமும் உலக நாடுகளுக்கு இருக்கிறதால இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் ஒன்று சேர்ந்து, ஒரு 40 நாடுகள் ஒன்று சேர்ந்து இங்கிலாந்தினுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மருடைய தலைமையிலும், அடுத்தது பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அவர்களுடைய தலைமையிலும் இணைந்து ஒரு 40 நாடுகள் ஒரு மாநாட்டை கூட்டி இந்த ஹோர்முஸ் நீரிணையை ஒரு சுமூகமான நிலையில் திறந்து வைக்கிறதுக்கான முயற்சிகளை செய்ய போகிறோன்னு சொல்லி வெளிக்கிட்டிருக்கணும். இதில் இருந்து பார்க்கைகளில் இந்த உலக ஒழுங்கு வேறு விதமான ஒரு கையில் போய் சேரப்போகுது என்ற மாதிரி தெரியுது. இதை அமெரிக்கா விரும்பவும் மாட்டுது, ரசிக்கவும் மாட்டுது. ஏனென்றால் இவ்வளவு காலமும் தாங்கள் தான் தலைவர்களாக இருந்த ஒரு மனப்பான்மையோடு தான் அமெரிக்கா இருந்து கொண்டிருந்தது. ஒரு காலகட்டத்தில் இங்கிலாந்துகிட்டே அந்த மனப்பான்மை இருந்தது. 1700-800களில் இங்கிலாந்து தான் உலகம் முழுவதையும் தங்களுடைய கையில் வச்சிருந்தது. இருந்தும் அமெரிக்கா இந்த உலக ஒழுங்கை தங்களுடைய கையில் எடுத்து விட்டாலும் இங்கிலாந்து நினைச்சு கொண்டது என்றால் எங்களுடைய மக்கள் தானே, இங்கிலாந்தில் இருந்து போனவர்கள் தானே அமெரிக்காவிலேயும் வாழ்கிறார்கள். ஆனபடியால் எங்களுடைய பூர்வீகம்தான்
அங்கேயும் இருக்கிறபடியால் சமாளித்து அமெரிக்காவினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு போவோம்ன்ற மாதிரி தான் போய்கொண்டிருந்தவை. இன்றைக்கு பார்க்கல ரொனால்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் உலகத்தை முழுக்க வறுமையில் தள்ளிவிடும் அல்லது பொருளாதாரத்தை இல்லாமல் செய்துவிடும். மற்றது உலகத்தில் பெரிய போரை உண்டாக்கி விட்டு விடுவார். ரொனால்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கை பார்க்கல உலகத்தில் 3வது உலக மகாயுத்தத்தை ஒரு தரம் விரும்பவில்லை. உலக மகாயுத்தத்தை நோக்கின நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஈரானுடைய போரை நிறுத்துவதற்கு முயற்சி செய்து இந்த ஐரோப்பிய நாடுகள் ஹோர்முஸ் நீரணியை திறக்க முயற்சி செய்தாலும் அதுக்கு ஈரான் ஒத்துக்கொள்ளும் என்றும் இல்லை, உடனடியாக ஒத்துக்கொள்ளும் என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஈரானுக்கு பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கிறது எல்லாம் ரஷ்யாவும் சீனாவும் தான் பக்கபலமாக மறைமுகமான உதவிகளை செய்து கொண்டிருக்கணும். அவர்கள்தான் தங்களுடைய தொழில்நுட்ப உதவிகளையும் ஆயுத உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறபடியால் அவர்களை கேட்காமலுக்கு ஈரான் ஐரோப்பியர்களுடைய பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கொள்ளுமோ என்று தெரியாது. ஆனாலும் ஈரானுக்கும் ஒரு தேவை இருக்கிறது. தங்களுடைய உற்பத்தி பொருட்கள் வெளியில் போகணும், எண்ணெய் வளமெல்லாம் வெளியில் போகணும், உலகத்தில் உள்ள நாடுகள் எல்லாம் பொருளாதாரத்தில் அடிபடாமல் இருக்க வேணும் என்றால் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட வேணும் என்றதில் ஈரானுக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அமெரிக்கா சொல்கிறபடி செய்கிறதுக்கு ஈரான் விரும்பவும் மாட்டுது, அப்படி நடக்கவும் முடியாது என்ற நிலையில் தான் இன்றைக்கு உலக நாடுகளும் பார்த்து கொண்டு இருக்கணும். இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் எடுத்துக்கொண்ட முயற்சியின் பால் ஒரு வேளை ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஹோர்முஸ் நீரணியை திறந்தால் அதுக்கு ரஷ்யாவினுடைய ஒத்துழைப்பும் சீனாவினுடைய ஒத்துழைப்பும் நிச்சயமாக தேவைப்படும், ஐரோப்பிய நாடுகளுக்கு தேவைப்படும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஐரோப்பிய நாடுகளும் சீனா ரஷ்யா எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு சக்தியாக உருவெடுக்கும் பொழுது அமெரிக்கா மிகவும் பின்தள்ளப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்படும். அமெரிக்காவினுடைய முகாமைத்துவம் எல்லாம் இல்லாமல் போய்விடும். இந்த உலக ஒழுங்கு அத்தனையும் ஐரோப்பியர்களுடைய கையிலையும் அல்லது சீனா ரஷ்யா இணைந்த ஒரு சக்தியினுடைய கையில் போகிறதால அமெரிக்கா தனிமைப்படுத்தப்பட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ற நிலைக்கு தள்ளப்படும் என்ற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் இந்த காலத்தில் உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இப்படித்தான் நடக்கிறது. இப்படி ஒருத்தர் நினைச்சு ஒன்றை செய்கிறதில்லை. ஈரான் சண்டை தொடங்கின பொழுது ஒருபோதும் இவர்கள் நினைச்சிருக்க மாட்டார்கள் ஹோர்முஸ் நீரிணையில் வந்து இந்த சண்டை நிற்க மாட்டதில்லை. இன்றைக்கு நீங்கள் பாருங்க, எவ்வளவு ஏவுகணை தாக்குதல் நடத்தினாலும் எவ்வளவு விமான தாக்குதல் நடத்தினாலும் ஈரான் பதில் தாக்குதல் செய்தாலும் ஈரான் கொண்டு வந்து பிடிச்ச பிடி எங்கே என்றால் இந்த எண்ணெய்களை போகாமலுக்கு தடுக்கிற ஹோர்முஸ் நீரிணையில் தான் தன்னுடைய சக்தியையும் தன்னுடைய ஆதிக்கத்தையும் கொண்டு வந்து நிலைநிறுத்தி காட்டினது. இதை வெல்ல முடியாமல் தான் இன்றைக்கு அமெரிக்காவும் இருக்குது. உலக நாடுகளாலேயும் இதை தவிர்த்து அல்லது இதை சீர் செய்ய முடியவில்லை. இதை சீர் செய்கிறதாக இருந்தால் அமெரிக்கா வெளியேறவனும், வெளியேறினால்தான் ஈரானுடைய ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்ற நிலைக்கு வரதால் இன்றைக்கு உலக ஒழுங்கு வேறு ஒரு விதமாக மாற்றி அமைக்கப்படுறதுக்கு இந்த ஹோர்முஸ் நீரிணை ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. அதுக்கு ஒரு காரணியாக அழுடுகோலாக ரொனால்ட் ட்ரம்ப் அமைந்திருக்கிறார். ரொனால்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கை தான் இப்படி ஒரு சூழலை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையும் அமைந்திருக்கிறது. என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் உலக ஒழுங்கு வேறு விதமான ஒரு பரிமாணத்தை நோக்கி நகர்கிறது என்றது மட்டும் நிச்சயமாக தெரிகிறது நண்பர்களே. இதில் இனி சீனாவையும் ரஷ்யாவையும் தவிர்த்து போட்டு ஈரான் எந்த ஒரு முடிவும் எடுக்கப் போகிறது இல்லை. அப்படி அவர்கள் எல்லாம் ஒன்றாக சேருவார்களாக இருந்தால், ஐரோப்பிய நாடுகளும் ஒன்றாக இணையமாக இருந்தால் அமெரிக்கா தனித்து போய் இஸ்ரேலோட தனித்த ஒரு தீவாக இயங்க வேண்டி வரும். இந்த உலக ஒழுங்கு அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து மிக மிக கீழ்மைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைக்கு அமெரிக்கா தள்ளப்படும் என்றதை சொல்கிறது மிகையானது அல்ல என்று சொல்லிக்கொண்டு இந்த செய்தியை இத்துடன் முடித்துக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம். கூத்தாடிவட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள். நண்பர்களுக்கு முடிந்தவரை தெரியப்படுத்துங்கள். ஒரு லைக் பண்ணி விடுங்க. இந்த செய்தி பற்றிய ஒரு கருத்து உங்களுக்கு இருக்கும். அந்த கருத்தை கருத்து பகுதியில் பதிவிட்டு விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம். மகிழ்ச்சியானதை செய்வோம். மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்த அடியெடுத்து வைப்போம். நன்றி, வணக்கம்.